நமக்கு வந்து கொஷனில் வந்துட்டு 2 டிஜிட் நம்பர்ஸ் வந்து ஏபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர்ஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. HCF வந்து 15ன்னு கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி பேர்ஸ் வந்து எவ்வளோ பேர்ஸ் கிடைக்குன்றது தான் கொஷின். ஸோ கொஷினில் நமக்கு 2 குழு தான் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, ஸோ 2 க்ளூ தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஏபின்றது 2 டிஜிட் நம்பரா. 2 டிஜிட் நம்பர்னால் அப்போ 10லேருந்து 99க்குள்ளே வந்துட்டு 2 டிஜிட் நம்பர்ஸ் தான் இருக்குது. சரிங்களா. நெக்ஸ்ட்டு HCF 15ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 2 டிஜிட் நம்பர் எனக்கு கண்டிப்பாக 15ஆல் மல்டிப்ளை ஆகணும், ஆர் 15ஆல் எனக்கு டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பராக தான் இருக்கும். சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம அந்த நம்பர் என்னென்னு கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் அதை ஹவு மெனி பேர்ஸ் எவ்வளோ பேர்ஸ் கிடைக்குன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ 15ஆல் அந்த நம்பர் மல்டிப்ளை ஆகும் அப்படின்னா நான் எப்படி எடுத்துக்க போகிறேன், அந்த நம்பர் எனக்கு தெரியாது. ஸோ ஏபின்னு எடுத்துக்கிறேன். A is equal to 15xன்னு நான் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா எனக்கு HCF 15ன்னு கிடைக்கணும்னா நான் அந்த நம்பரை 15xன்னு தான் எடுத்துக்கணும். அப்புறம் 15yன்னு எடுத்துக்கணும். ஏன்னா B வந்து எனக்கு தெரியாது. ஸோ 15yன்னு எடுத்துக்க போகிறேன். A வந்து 15xன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா. இப்போ நான் 15th டேபிள் டேரெக்டாக நம்ம போயிடலாம். ஏன்னா எனக்கு HCF 15 கிடைக்கணும்னா 15th டேபிளில் 15 1s are 15 அந்த மாதிரி எழுதிட்டே இருக்கும்போது 15 6 are 90 வரைக்கும் நமக்கு வந்து 2 டிஜிட் நம்பர் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது 3 டிஜிட் நம்பராக மாறிடும். சரிங்களா. இப்போது நான் அந்த ஏபின்ற நம்பரை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஏன்ற நம்பர் என்னது 15 30 45 இதில் எது வேணால் வரலாம். ஸோ பி அப்படின்ற அந்த நம்பர்லேயும் 50 30 45ன்னு எது வேணால் வரலாம். சரிங்களா. இப்போது நம்ம ஏபின்ற அந்த 2 நம்பரும் கண்டுபிடிச்சிட்டக்கப்புறமா எவ்வளோ பேர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க கொஷனில். ஸோ அப்போ பேராக எடுத்து எழுதிக்கலாம். எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னா 15 ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஏல இருக்கிற 15 ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு பியில் இருக்கிறோட மற்றதோட வந்து நம்ம சேர்த்து எழுதிக்கலாம். 15 15 15 30 15 45 15 60 15 75 15 90. ஸோ 15 15 15 30 15 45 15 60 15 75 15 90. இதே மாதிரி இப்போ வந்து 30க்கு எழுதணும். 30 15 30 30 30 45 30 15 30 30 30 45 30 60 30 75 30 90. ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 36 பேர்ஸ் கிடைக்கும். சரிங்களா. இது நம்ம டைஸ் சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த 1,1 1,2 எழுதுவீங்க இல்லையா. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு 36 தான் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் அந்த சம் மாதிரியே தான் இந்த சம்மும். ஸோ இப்போ 36 பேர் கிடச்சிருச்சு. அப்போ நமக்கு 36 நம்ம எடுத்துக்கலாம்னா எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இந்த 36 பேர்லேயும் எனக்கு 15ன்ற HCF வந்து எது கொடுக்குதோ அந்த பேரை மட்டும்தான் நான் எடுத்துக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு 15ன்ற HCF எனக்கு எது கொடுக்கும், 15 15 எஸ் 15ன்ற HCF வரும். 15 30 எடுத்திங்கன்னா 15 HCF கொடுக்குது. ஸோ 15 45 15 60 15 75 15 90 கண்டிப்பாக எனக்கு HCF 15 கொடுக்கும். இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் போகிறதுக்கு முன்னாடி இந்த சென்டர் டேர்ம் பாருங்கள். இந்த சென்டர் டேர்ம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு 15 கொடுக்காது. ஏன்னா 30 45 30 30 45 45 60 60 75 75 HCF கண்டிப்பாக 15 வராது. ஸோ அப்போ இந்த 13 இந்த நடுவில் இருக்கிற டேர்ம் எடுக்க வேண்டாம். இன்னொன்று நமக்கு ஆப்ஷனில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த 4 ஆப்ஷன் பார்க்கும்போது நமக்கு 11 14 12 15 கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் நமக்கு 36 பேர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்பர்ஸ் இங்கே குட்டியாக இருக்கனால நம்ம வந்து ஆப்ஷன் இருக்கிற 4ல் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக இருக்குன்றனால நம்ம என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சேமாக வரப்போகிறது நம்ம எடுக்க போகிறதில்ல. இப்போ ஏதாவது வந்து ரிப்பீட் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா இங்கே 15 30 ரிப்பீட் ஆகுது, இந்த இடத்துல ரிப்பீட் ஆகுது. ஸோ நம்ம இதை வந்து டபுளாக கவுண்ட் பண்ணக்கூடாது. இது இவங்க 2 பேரும் ஒன்று தான் சொல்லிட்டு தான் கவுண்ட் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல கவுண்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கூடாது. சரிங்களா. அப்போ நம்ம இதை முதல்ல பாதியாக அப்படி பிரிச்சிட்டோன்னா இந்த பாதியை நம்ம எடுத்துக்கவே போகிறதில்ல. ஏன்னா இதில் இருக்கிறது அப்படியே இந்த இடத்துல வந்துட்டு அது என்ன ஆகும், ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால் இந்த பாதியை நம்ம எடுக்க போகிறது இல்லை, இதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் அந்த ஆப்ஷனில் இருக்கிற அந்த 4 இதில் வந்து நமக்கு கரெக்டான ஒரு ஆன்சரை நம்ம சூஸ் பண்ண முடியும். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அதிகமான நம்பர்ஸ் அதிகமான பேர்ஸ் கிடைக்கும். அந்த நம்பர் வந்து ஆப்ஷன்லேயே இருக்காது. ஓகே, இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாமா. ஓகே, இதில் 30 45 HCF 15 கிடைக்கும். இதுக்கு 15 இது அதுக்கப்புறம் this one and this one இதுக்கெல்லாம் வந்து HCF 15 கிடைக்கும். அண்ட் தென் 60
30க்கும் 60க்கு போட்டிங்கன்னா ஹெச்சிஎஃப் 30 கிடைக்கும். 30க்கும் 90க்கும் போட்டிங்கன்னா ஹெச்சிஎஃப் அகெயின் உங்களுக்கு 30 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் அண்ட் தென் 45க்கும் 90க்கும் போட்டிங்கன்னா 45 கிடைக்கும். 30 60 போட்டிங்கன்னா 30 கிடைக்கும். அண்ட் தென் அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் அப்போ வராது. இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது மட்டும்தான் இப்போ நம்ம கவுண்ட் பண்ணிக்க போகிறோம். இது நம்ம ஒன்று ஒன்றா ஹெச்சிஎஃப் எடுக்கணுமானா எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம எடுத்து தான் ஆகணும். இப்போ வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஓகே 1 2 3 4 5 6 ஸோ 6 போட்டுக்கிறேன். அப்புறம் இந்த லைனில் 1 2 2 போட்டுக்கிறோம். 1 2 2 அண்ட் தென் 1 அண்ட் தென் திஸ் 1. ஸோ அப்போ மொத்தமாக கவுண்ட் பண்ணலாமா? கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 12 கிடைக்கும். இங்கே 15 எடுத்துக்கலாமான்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு கொஷினாக இருக்குது. 15 எடுக்கலாமானா கொஷினில் நமக்கு 2 க்ளூ கொடுத்துருக்காங்க. அந்த 2 க்ளூவும் நமக்கு இந்த 15 பேர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு முதல்ல பார்க்கணும். கொஷின் என்ன ரெண்டு க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்று 2 டிஜிட் நம்பர், இன்னொன்று ஹெச்சிஎஃப் 15 கிடச்சிச்சின்னா அதை நம்ம பேராக எடுத்துக்கலாம். சரிங்களா? ஹவு மெனி பேர்ஸ்ன்னு கேட்கும்போது அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 15 2 டிஜிட் நம்பர் தான். 15க்கும் ஹெச்சிஎஃப் எடுத்தீங்க அப்படின்னா 15 தான் கிடைக்கும். அப்போ கொஷினில் கொடுத்த அந்த ஒரு 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுனால நம்ம 15 டேர்மை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் 12. சரிங்களா? ஓகே, அவ்வளோதான். கொஷினுக்கான ஆன்சர் முடிஞ்சிருச்சு. பட் இந்த கொஷின் நீங்கள் எக்ஸாம் டைமில் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா டைம் நிறையா வந்து எடுக்கும். இந்த கொஷினை வந்து கொஞ்சம் டைம் கன்சியூம், அதாவது கொஞ்சம் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக போடுறதுக்கான ஏதாவது மெத்தட் இருக்கானா அதுவும் இருக்குது. ஸோ நான் இதுக்கப்புறம் அதை சொல்லி தரப்போகிறேன். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக இந்த ஏபி இந்த ஃபுல் நம்பரை நம்ம எடுக்க போகிறது இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த XYயை மட்டும் வச்சு எடுத்துகிட்டு பேர்ஸை கண்டுபிடிக்கலாம். XY அப்படின்றது இந்த இடத்துல என்ன வரும்? ஸோ ஏ அப்படின்ற நம்பர் தான் 15 அப்படி சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்ற நம்பர் 45ன்னு வச்சுக்கலாம் இல்லையா? அப்போ 45 எனக்கு வரணும்னா 15 எதால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 45 வரும்? 3ஆல் மல்டிப்ளை. அப்போ எக்ஸ்ன்ற இடத்துல நம்ம 3 போடலாம். ஸோ இதே மாதிரி தானே எல்லாமே இல்லைங்களா? இங்கே 45லாம் நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா ஹெச்சிஎஃப் 15ன்னு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா இந்த நம்பர்ஸை வச்சு நம்ம பேர்ஸை கண்டுபிடிச்சோம் இல்லையா 12 பேர்ஸ்ன்னு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா this one இந்த நம்பர் ஹெச்சிஎஃப்பை மட்டும் வெளியே காமன் டேர்மான அந்த ஹெச்சிஎஃப் 15ன்ற நம்பரை வெளியே எடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த 1 2 3 4 5 6 இதை வச்சு நம்ம பேர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும். ஆன்சரில் எந்த சேஞ்சஸும் வராது. அதே 12 தான் கிடைக்கும். லெட்ஸ் சி. ஸோ XYயை நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ எக்ஸுக்கு 1 2 3 4 5 6ன்னு எழுதிக்கலாம். ஒய்க்கும் 1 2 3 4 5 6ன்னு எழுதிக்கலாம். அண்ட் தென் இந்த மாதிரி பேராக முன்னாடியே சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம முதல்ல இப்படி பேர் எழுதிக்கலாம். ஐ திங்க் இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் தான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஹெச்சிஎஃப் நமக்கு 1 கிடைக்கணும். அங்கே என்ன பார்த்தோம்? ஹெச்சிஎஃப் 15. ஸோ அந்த ஹெச்சிஎஃப் 15ன்ற நம்பர் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இங்கே இந்த XYக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் 1ன்னு தான் கிடைக்கணும். XY அப்படின்றத நம்ம கோப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். கோப்ரைம் நம்பர்ஸுக்கு நமக்கு ஹெச்சிஎஃப் 1 தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த XY கோப்ரைம் நம்பர்ஸாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு கொஷினில் கொடுத்துருக்க அந்த 15ன்ற ஹெச்சிஎஃப் கிடைக்கும். சரிங்களா? இப்போது இங்கேயும் அதே தான். இந்த ஹாஃப் வந்து நம்ம எடுக்க போகிறதில்ல. இந்த ஹாஃப் ஏன்னா நமக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ தட் சரிங்களா? இந்த ஹாஃப்லாம் ரிப்பீட் ஆகும். ஸோ இதை நம்ம எடுக்க போகிறதில்ல. இந்த ரிமைனிங் டேர்ம் பார்க்கலாமா? இது ரொம்ப ஈஸி. இப்போ இதுக்கு ஹெச்சிஎஃப் 1 வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ 1க்கும் ஹெச்சிஎஃப் 1 தான். 1 2க்கு 1, 1 3க்கு ஹெச்சிஎஃப் 1, 1 4க்கு ஹெச்சிஎஃப் 1 ஏன்னா 1க்கும் 5க்கும் காமனாக இருக்கிறது 1 அப்படின்ற டேபிள் தான். 1 1s are 1, 5 1s are 5. ஸோ 1க்கும் 6க்கும் காமன் டேர்ம் 1. ஸோ 2க்கும் 3க்கும் ஹெச்சிஎஃப் 1, 2க்கும் 5க்கும் ஹெச்சிஎஃப் 1. இப்போது 2க்கும் 4க்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா காமன் டேர்ம் 2 டேபிள்ஸால் இது போகும். ஸோ அப்போ அந்த இது நமக்கு வேண்டாம். அந்த பேர் நமக்கு வராது. நெக்ஸ்ட்டு 2க்கும் 6க்கும் காமன் 2 டேபிள்ஸ் வரும். ஸோ அதனால் இதுவும் வேண்டாம். நெக்ஸ்ட்டு 3க்கும் 4க்கும் 1, 3க்கும் 5க்கும் 1 தான் ஹெச்சிஎஃப், 4க்கும் 5க்கும் 1 ஹெச்சிஎஃப், 5க்கு 6க்கு 1 ஹெச்சிஎஃப். அண்ட் தென் இந்த 3க்கும் 6க்கும் 3 காமனாக வந்துடும். 4க்கும் 6க்கும் 4 காமனாக வந்துடும். அதாவது 4க்கும் 6க்கும் 2 டேபிள்ஸ் காமனாக வரும் இல்லையா?
அதனால் அதை எடுக்க வேண்டாம். ஸோ இப்போ நமக்கு HCF 1ன்ற கிடைக்கக்கூடிய பேர்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 பேர்ஸ் வந்திருக்கு. ஸோ 12 பேர்ஸ் வந்திருக்கு. ஒன் செகண்ட். ஸோ இங்கே மொத்தமாக நமக்கு 6 பேர். ஸோ 6, இங்கே வந்து 2 பேர் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ 2, தென் இங்கே ஒரு 2 பேர், 2, இங்கே ஒரு பேர், இங்கே ஒரு பேர். ஓகே, இப்போ உங்களுக்கு 12 பேர்ஸ்ன்னு கிடச்சிருக்கு. இங்கே ஒன்றையும் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு இங்கே இருக்கிற கண்டிஷனில் HCF 1 வேணும். அப்போ 1க்கும் HCF 1 தான் கிடைக்கும். சரிங்களா? இப்போது இந்த மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 12 பேர்ஸ் தான் இங்கே கிடைக்கும். அதே சேம் ஆன்சர் தான். ஒன்றும் இல்லை, இந்த 15 அண்ட் தென் 15 13 இருக்குது இல்லையா? இங்கே 15ன்ற இடத்துல 1 இருக்குது. 15 2ன்ற இடத்துல சாரி, இங்கே 1 2 இருக்குங்க இல்லையா? இங்கே 1 சாரி, இங்கே ஒரே ஒரு நிமிஷம்ப்பா. இங்கே 1 1 இருக்குது, இங்கே 1 2ன்னு இருக்குது. இப்போ இதோட 15 மல்டிப்ளை பண்ணுங்கள். 15 15ன்னு கிடைக்கும். அண்ட் தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே 15 15 கிடைக்கும், இங்கே 15 13ன்னு கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு இங்கே இருக்கிற நம்பர்ஸ் மாதிரி வந்துடுதா? 15 15 அண்ட் தென் 15 30. ஸோ ரெண்டுமே சேம் தான். 15, அதாவது இந்த மொத்தத்துலேயும் 15ன்ற காமனாக இருக்கிறத வெளில எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பேர்ஸ் தான் கிடைக்கும். அதை வச்சு போட்டோம் அப்படின்னா நமக்கு 12 பேர்ஸ்ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல நமக்கு வந்து HCF 15 யார் கொடுக்குறாங்களோ அவங்கள எடுத்துக்கிட்டோம். ஸோ நமக்கு கொஷனில் HCF 15 வேணும் அப்படின்னா இந்த இடத்துல HCF 1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். இந்த மெத்தடில் HCF வந்து உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக எடுத்துருவீங்க. ஸோ இந்த மெத்தட் கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணும். பட் இந்த மெத்தட் கொஞ்சம் டைம் ஈஸி உங்களுக்கு சேவ் ஆகும். Okay, thanks for watching.